பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மா ஞான ரகுநாத சேதுபதி மன்னரையை போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சார். இன்னைக்கு நம்மை நாம் எப்படி கட்டுப்படுத்துறது, கோபம் இல்லாமல் எப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறது, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தவங்களையும் நிறைய துரோகிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், திருடர்களை சந்திக்க வேண்டியது வரும், நிறைய வஞ்சகர்களை சந்திக்க வேண்டியது வரும், நிறைய பேர்னால நம்ம இறக்க நேரிடும். இப்போல்லாம் பாருங்கள் ஒரு டிக்டாக்ல ஒரு பொண்ணு நல்லா பிரபலமாக இருந்துச்சு, அந்த பிள்ளையும் கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. எப்படி சொல்கிறது என்னன்னு தெரில. நிறைய தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நிறைய தன்னை தானே அழிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைய பேருக்கு, தான் குடும்பத்துக்குள்ளேயே வளர்த்து விடாமல் அவங்கள அழிக்கக்கூடிய நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. அதுக்காகவும் ஒரு சின்ன கதையும் ஒரு உதாரணமும் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் ஒரு துணி வியாபாரி, அந்த துணி வியாபாரின்னா ரொம்ப ஒரு வியாபாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இந்த தெருவாக இந்த துணி வியாபாரம் பண்ணுவாங்க, பாய வியாபாரம் பண்ணுவாங்க, இந்த விளக்கமாறு கொண்டு வருவாங்க, பிளாஸ்டிக் இப்போ குடம் கொண்டு வருவாங்க, பாத்திரம் வியாபாரம் பண்ணுவாங்க. எத்தனை வியாபாரங்கள் வரும், புளி மிளகா வெங்காயம் இப்படி எத்தனை வியாபாரங்கள் வருவாங்க. நம்ம தெரு ஓரமெல்லாம் வருவாங்கல்ல, இப்போவும் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி நிறைய வியாபாரங்கள் இருக்கா. ஆனால் அந்த வியாபாரத்தில் வர்றவங்க கேட்டுக்கிறங்க கோடீஸ்வரவங்களாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. அவங்க வேறு யாராவது வேலைக்கு விடுவாங்க. அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த வேலை செய்கிறவங்களும் நல்ல மெச்சினமாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வரப்போகிறது கிடையாது. கஷ்டத்தில் தான் வர்றாங்க ஒவ்வொரு மக்களும். அப்படி வரும்போது ஒருத்தர் வேட்டி வியாபாரம் பண்ணுறாரு. அவர் வேட்டி வியாபாரம் பண்ணுறாரு, கிராமமாக போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு கிராமத்து பக்கம் வரும்போது ஒரு ஊருக்குள்ளே அவர் ரொம்ப களைப்பாயிருது, ரொம்ப தண்ணி தவிக்குது, ரொம்ப களைப்புனா வெயிலுனா தாங்க முடியல. நம்ம வெயில்னா அவங்களுக்கு தெரியாதில்ல, எப்போவுமே இந்த வெயில் இருந்துகிட்ருக்கு. மழை காலத்தில் மழை வரும், வெயில் காலத்தில் வெயில் வரும், காலங்காலமாக இது உள்ளது தான். அதுலேயும் வெயில் அப்படிங்கிறது மழை காலத்தினாலேயும் வரத்தான் செய்யும், வெயில் காலத்துலேயும் வரத்தான் செய்யும். அந்த வெயிலுங்கிறது அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. சூரிய வெளிச்சம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது அதிகமாகும் குறைவாகும், ஆனால் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு சமயங்கள் நமக்கே முடியாமல் போயிடும். அப்படி அந்த மனிதர் தாங்க முடியாமல் ரொம்ப பார்க்குறாரு, மரமும் இல்லை சுற்றி முற்றி. அப்போ அந்த இடத்துல சுமைதாங்கி கல் இருக்குது. அந்த காலத்தில் சுமைதாங்கி கல்லுலாம் எப்படின்னா, நிற மாத கர்ப்பிணி இறந்துட்டா அந்த ரோட்டோரமாக அந்த பெண்ணை பிதைச்சி இந்த வயிறை கிழித்து அந்த குழந்தைய எடுத்து கால் மாட்டில் போட்டு சமாதி செய்து அதே சுமைதாங்கி கல்லுன்னு ஒரு கல் நட்டு வைப்பாங்க. அது நல்ல பெரிய கல்லாக இருக்கும். நான்லாம் நிறைய அந்த கல்லுலலாம் போய் தூங்கியிருக்கேன், அந்த கல்லுலலாம் ஓய்வு எடுத்திருக்கேன் நானே. எனக்கு இப்போ தான் இல்லை, நாகரிகங்கள் ஆக ஆக இல்லை. அந்த காலத்துலலாம் இது உண்டு. அந்த கல் நல்லா பாறாங்கல் மாதிரி இருக்கும், 2 கல் ஊண்டி மேலே கல் போட்டிருப்பாங்க, தொட்டி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த கல்லை, சுமைதாங்கி கல்லுன்னு. அந்த கல் மேலே இந்த இவருடைய இதை வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு அந்த வெட்டி விற்கிறார் இல்லையா, அந்த மூட்டையை அந்த இது மேலே வச்சுட்டு இவர் கீழே தூங்குறாரு. தூங்கும்போது என்ன ஆயிடுது, நல்லா அசந்து தூங்கிறார். எந்திரிச்சு பார்த்தா அந்த மூட்டையவே காணோம். ஒரே அழுக, அவர் தாங்க முடியல. ஒரு பொக்கிஷம், வீடு வாச சொத்து பத்து எல்லாம் போன மாதிரி ஒரு வலி அவருக்கு. எல்லார் வீட்லேயும் இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட தொலைஞ்சு போனால் இதே வலிகள்லாம் ஏற்படும். ஏன்னா அதோடைய உணர்வுபூர்வமாக அதோடைய வலிகளை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போவுமே. அப்போ வலி தாங்க முடியல, மன்னர்கிட்ட ஓடுறாரு. அந்த காலத்து மன்னர்கள்லாம் எப்படின்னா முட்டாள் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அதிபுத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மன்னர் முட்டாள் மன்னர் ஈஸியாக சொல்லுவாங்க, ஆனால் நேராக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தலையை எடுத்துருவாங்க அந்த காலத்தில்.
இப்பவும் இப்போ வெளிநாடுகள்லாம் மன்னர் ஆட்சிலாம் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் அதே தான். அந்த போஸ்டர் தொட்டாலே அவ்வளோதான், அவங்களுக்கு வச்சு செஞ்சிருவாங்க. நம்ம தான் சுதந்திரமா இருக்கோம், பரவாயில்ல. நம்ம நம்ம இங்கே பிறந்திருக்கோம், அதுவும் இந்தியர்களா பிறந்திருக்கோம். அதுவும் ரொம்ப ரொம்ப அற்புத சக்தியோட நம்ம இந்த நாட்டில் பிறந்திருக்கோங்கும் போது இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அப்போ மன்னர் என்ன பண்றாரு, அறிவிக்கிறாரு, டேய் நீங்க போயிட்டு அந்த கல்லை வந்து கைது செய்து கொண்டு வாங்க அப்படின்னு. எதை, சுமதாங்கி கல்லை வந்து கைது பண்ணி எடுத்துட்டு வராங்க. கல்லை சபையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. கைது பண்ணியாச்சு வரல அப்படின்னு. இப்போ கைது பண்ணிட்டு வந்தவங்க சேவகர் இருக்காங்கல்ல, அவங்களும் மனசளவுல சிரிக்கிறாங்க. என்ன இந்த ராஜா வந்து கல்லை கைது பண்ணிட்டு வந்திருக்காரு. இவனும் சிரிக்கிறான். இந்த கல்லுக்கிட்ட, இந்த மன்னர்கிட்ட வந்து நம்ம முறையிட்டா இந்த கல்லை கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க, இந்த கல் வந்து எப்படி நமக்கு இந்த வேட்டியை தரப்போகுது, இதுக்கிட்ட இருந்து எப்படி வசூல் பண்ண போகிறோம், நம்ம அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு இவரும் பறி கொடுத்தவரும் அழுகிறாரு. இன்னும் அழுகுறாரு. மன்னா என்ன ஐயா இப்படி அப்படின்னு ஒன்றும் வாய் திறக்க முடியாமல் நிற்கிறாரு. நீ இதில் தானே வேட்டியை வச்ச, இதில் தானே தொலைச்ச? ஆமாம், இதில் தான் வச்சேன், இதில் தான் தொலைச்சேன். அப்போ கல்லை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வைக்கிறது தான் முறையானது அப்படின்னு சொல்லும்போது, சுற்றி இருந்த மக்கள் அத்தனை பேர் இதை பார்த்துட்டு அவங்கள அறியாமல் சிரிச்சிடுறாங்க. வல்லுன்னு சிரிச்சிடறாங்க. அப்போ சிரிக்கவும் இங்கே நிற்கிறவங்க யார் சிரிச்சிங்களோ சிரிக்கலையோ இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு ஒரு வேட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னர். சொல்லுவோம், இது என்னடா கொடுமையாக போச்சுன்னு சொல்லிட்டு மன்னர் கேட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு வேட்டி கொண்டாந்து போடுறாங்க. அப்போ போடும்போது இந்த தொலைச்சி போனச்சுல கல்வன், அந்த கல்வனுக்கு கல்லில் வச்சுருந்து தொலைஞ்சிருச்சுல அந்த அவர் வேட்டிக்காரர் சாரி இந்த வேட்டி விற்கிறவர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே வாப்பா இந்த வேட்டியெல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு இது போதுமா, எல்லாருமே புது வேட்டி தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எனக்கு ஐயா எனக்கு வந்து என்னுடைய வேட்டி போதும், ஏன் எனக்கு அடுத்தவங்க வேட்டி வேண்டாம் அப்படின்னு நிறைய வேட்டி சேர்ந்துருச்சு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சரி அப்போ இதில் பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேட்டியில் வந்து ஒரு 4-5 வேட்டி வந்து இவருடைய வேட்டியே வந்துடுது. ஐயா இதுதான் என்னுடைய வேட்டி, இதெல்லாம் என்னுடைய வேட்டி இல்லைங்கணும். இந்த வேட்டி யார் போட்டாங்கன்னும் போது ராஜா எல்லாரையும் அந்த போட்டவங்கெல்லாம், அதாவது ஒரு நிதி கொடுத்தாலோ ஒருத்தவங்களுக்கு வேட்டி கொடுத்தாலோ அவங்க பேர் எல்லாமே கொடுத்து அவங்களுடைய இதெல்லாம் கொடுத்து தான் கொடுப்பாங்க. சும்மா மாநகரியமாக தூக்கி வீச மாட்டாங்க, காசு போடுற மாதிரி போட மாட்டாங்க. அப்போ யார் போட்டாங்க அந்த வேட்டின்ட்டு அந்த திருடுனவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் அவ்வளோ புத்திசாலியாக ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய தண்டனையை கொடுத்து இவருடைய வேட்டியும் இவருக்கு வாங்கி கொடுத்து அவரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. எல்லா வேட்டியும், அந்த கொடுத்த வேட்டி இருக்கு இல்லையா, எல்லா வேட்டியும் வேட்டியே இல்லாமல் இருக்கிற ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்துட்றாங்க, தானம் கொடுத்துட்றாங்க. இப்போ இதுபோல் நம்ம வீடுகள்லையும் ஒரு சில சதிகளும் ஒரு சில இதுகளும் நடக்கும்போது புத்திசாலித்தனமாக செயல்படணும். கோவப்பட்டோ அகங்காரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ போலீஸ் ஸ்டேஷன் போட்டு கோர்ட்டுக்கு போகிறதுலலாம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவமானம் மாத்திரம்தான் மிஞ்சும், அசிங்கம் மாத்திரம்தான் மிஞ்சும். ஏன் பட்டணத்தாருக்கே கல்வன் பட்டன் கட்டின மாதிரி தப்பு செய்யாமலே நம்மளே அந்த பழிபாவத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். அதனால் தயவு செய்து புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மன்னரை போல பல உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். உங்கள் வீட்டுகளில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்காம போகலாம். வேட்டி மாத்திரம் தொலைகிறது இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையே தொலைந்து போகுது. அந்த வாழ்க்கையே நீங்கள் கண்டெடுக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதே சமயத்தில் இறைவனுடைய அனுகிரகமும் முன்னோருடைய அனுகிரகமும் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இன்னொன்று, காசு இல்லாதவங்க கண்டிப்பாக வேள்வி நடத்தணும், யாகம் வளர்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறங்க. அந்த மண் சட்டியில் அதாவது கடைக்கு போய் கேட்டிங்கன்னா எல்லா குச்சிகளும் வச்சுருப்பாங்க, தர்ப்பம் முதற்கொண்டு வச்சுருப்பாங்க. அந்த குச்சிகளை கொண்டு குங்குளியம் கொண்டு சூடத்தை வச்சு ஏற்றி நெய்யினால் இது பண்ணி அவன்கிரி ஜாமான்னு வாங்கிட்டு வந்து அதை மிக்சியில் நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சி
அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அந்த அவன் கிரியையில் உங்களுக்கு மந்திர சொல்ல தெரியலனாலும் இஷ்ட தேவதைகளும் உங்கள் குலதெய்வத்தையும் சொல்லி விநாயக பெருமானையும் சொல்லி வெள்ளி செவ்வாய் அதில் நீங்கள் போட்டு தூபம் போட்டு எல்லாத்துக்கும் ஏற்றுங்க. அதே சமயத்தில் யானையோடைய சாணம் கிடச்சா காய வச்சு அதுலேயும் அதில் போட்டு பண்ணுங்க. இதுவே பெரிய யாக வேள்விக்கு சமமானது. இல்லாதவங்க அவங்க அந்த மாதிரி செய்யும்போது பிரார்த்தனை வச்சுக்குங்க, இந்த மாதிரி நானும் வேள்வி பண்ணணும் பூஜை பண்ணணும்னு வேண்டிக்கிறங்க. அதுவே உங்களுக்கு பூஜைக்குரிய காசை கொண்டு வந்து தரும், பூஜைகளை நடத்தி தரும். அப்போ நீங்கள் தரமான பூஜைகளும் தரமான வேள்விகளையும் செய்யலாம். அது வரையும் இல்லாதவங்க இந்த மாதிரி வேள்விகளை வீட்டில் கொண்டு செய்யுங்க. ஒரு சின்ன ஜாக்கெட் துண்டு இதுகளெல்லாம் அதுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு பௌர்ணமி அமாவாசையில் அந்த அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் வாசலில் கட்டி வைங்க. சிகப்பு துணி மஞ்சள் துணி விரித்து கொட்டி அது மேலே சிகப்பு துணி போட்டு கட்டி வாசலில் வைங்க. அது இன்னும் உங்கள் வீட்டையும் உங்களையும் காவலாக காக்கும். இந்த பதிவு உங்களுக்காகவும் நமக்காகவும் வாழ்க வளமுடன்.